கைண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்ஷியல் டிஃபரன்ஷியல்னா இட் இஸ் எலிப்டிக் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது எலிப்டிக் பிடினா நம்ம என்னன்னு சொல்லணும், த டிஸ்கிரிமினன்ட், அதாவது என்ன சொல்லணும், த டிஸ்கிரிமினன்ட் டி ஈக்குவல் டு த பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இட் இஸ் லெஸ் தென் 0. தட் இஸ் அ எலிப்டிக் பார்ட்டிகல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எலிப்டிக் ஈக்குவேஷன் த சொல்யூஷன்ஸ் ஆர் ஸ்மூத், the solutions are smooth and then steady state. நம்ம ஏன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா இந்த எலிப்டிக் ஈக்குவேஷன் it is a Laplace equation. நமக்கு the del square any function or potential is equal to 0. எந்த ஒரு டைம் டெரிவேட்டிவ் இல்ல. யூசுவலா இது வந்து 3 டைமென்ஷன் எழுதுனா நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா dou square f by dou x square plus dou square f by dou y square plus dou square f by dou z square. இந்த மாதிரி டைம் டெரிவேட்டிவ் இல்லாத ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லணும்னா ஸ்டடி ஸ்டேட். அதாவது ஸ்டடி ஸ்டேட்னா ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அந்த சிஸ்டத்தை அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அதனுடைய சேஞ்சஸ் பொசிஷனை பொறுத்து டைமை பொறுத்துல, அதை நம்ம என்னன்னு சொல்லணும் ஸ்டடி ஸ்டேட் சொல்யூஷன். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். மேக்ஸிமம் அப்படின்னா x equal to 0 x equal to L அதெல்லாம் பாத்தீங்கன்னா பவுண்டரி வேல்யூடு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலிப்டிக் ஈக்குவேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இட் இஸ் ஃபார் குட் எக்ஸாம்பிள் இட் இஸ் லாப்லாஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நெக்ஸ்ட் கைண்ட் ஹைப்பர்போலிக். The hyperbolic PD partial differential equation எதுன்னு பாத்தீங்கன்னா when the discriminant the b square minus ac greater than 0. ஸோ அப்போ இந்த மாதிரி டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் than 0 இருந்துச்சுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சொல்யூஷன் ஆஃப் த வேவ் ப்ரொபகேஷன். The solution represents a wave propagation. The wave propagation and its characteristics. அப்புறம் ஒரு ஹைப்பர்போலிக் சொல்யூஷன்னாலே வேவ் ப்ரொபகேஷன். அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா the dou square u by dou t square equal to some c square the dou square by dou x square. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு வேவ் ஈக்குவேஷன் இன் 1 டைமென்ஷன். 3 டைமென்ஷன் பொசிஷன் பொறுத்து 3 டெரிவேட்டிவ் வரும். ஸோ அப்படின்னா அந்த வேவ் ப்ரொபகேஷன் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு என்னன்னா இட் இஸ் ஹைப்பர்போலிக் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லாஸ்ட் கிளாஸ் தான் ப்ரூவ் பண்ணோம். Next on the last one on the parabolic equations. So the partial differential equation. So parabolic partial differential equation pathina it is represents the solutions are diffusion equation solution. The solution diffusion equation solution and smoothing over it time. நமக்கு லாங் பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா இட் இஸ் டைம் ஆக ஆக அந்த சொல்யூஷன் வந்து இட் வில் பி ஸ்மூத். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா த ஹீட் ஈக்குவேஷன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஹீட் ஈக்குவேஷன் எழுதி நம்ம என்ன பார்த்தோம்னா we just described what is என்னன்னா the dou u by dou t is equal to some k square dou square u by dou x square. இது வந்து பாத்தீங்கன்னா it is a heat equation. So அப்போ heat equation it's a good parabolic equation. So இது 3 கேட்டகரி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன செஞ்சோம்னா we classified. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதோ பத்தியும் எக்ஸ்பிளிசிட்டா பார்க்க போறோம். லாப்லாஸ் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன்ஸ், அதே மாதிரி the heat equation பார்த்துட்டு அதுக்கு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு ஒரு டிஃபரன்ஷியேஷன் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இன்னைக்கு. ஸோ 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில எல்லாமே முடிஞ்சது. எதுனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா இதுக்கு மேல கேட்க சான்சஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லாப்லாஸ் ஈக்குவேஷன் பார்த்துடலாம். The Laplace equation. So Laplace equation in general வந்து பாத்தீங்கன்னா it is delta square u equal to 0. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் 3 டைமென்ஷன்ல dou square u by dou x square plus dou square u by dou y square plus dou square u by dou z square equal to 0. And the Nabla operator delta square is nothing but dou square by dou x square
dou square by dou y square plus dou square by dou z square. That is a Nabla operator definition in the three-dimensional space. So, இதனுடைய physical meaning என்ன பார்த்தீங்கன்னா, it describes the steady state phenomena. அதுதான் Laplace equation. Describe steady state phenomena. Steady state phenomena. மீனிங் என்னன்னா there is no time derivative. அதாவது நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு சிஸ்டத்துல அதனுடைய சேஞ்சஸ் we are just observing over a long period of time. அது வந்து ஃபைனலா ஸ்டடி ஸ்டேட் செட்டில்மெண்ட் ஆன பிறகு அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அதுதான் சொல்ல வரோம். where there is no change in over a time, where there is no change over a time. For example, என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா the first example we can say it is the example 1 as an electrostatic potential in free space. Electrostatic potential in free space. Next வந்து பாத்தீங்கன்னா the steady heat conduction. Steady heat conduction or the steady heat conduction over a long period of time and the heat. Next, gravitational potential. The gravitational potential in steady state. So, gravitational potential. The gravitational potential in steady state in steady state. Next பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னா fluid flow in incompressible condition. அதாவது linear motion of the fluid அதான் சொல்லுவோம். The fluid flow capillary வழியா ஒரு fluid flow இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன்லாம் பாத்தீங்கன்னா it is represented by the Laplace. So the fluid flow in incompressible condition. Compressible condition. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணானா they are using the Laplace equations. For the 2D case நமக்கு ஆல்ரெடி தெரியும். The 2-dimensional case என்ன சொல்லணும்னா அதாவது only involving the any two coordinate x and y. நமக்கு என்னன்னா delta square அதாவது the operator the delta square for the 2D என்ன வரும்னா dou square by dou x square dou square by dou y square. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்னா suppose if you are operating any one of the function, if this function may be represent a potential or a steady state heat conduction or gravitational potential, anything. So அப்போ இந்த 2-dimensional delta square dou by dou x square u plus dou square by dou y square u. So this is a 2D case, the Laplace equation. This goes to 0. Next வந்து பாத்தீங்கன்னா 3D case, it is as we know the in general this same equations இங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அதே equation. So copy இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். Yes, this is the three-dimensional the Laplace equations. இதனுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது இங்க எங்க ப்ராப்ளத்துல யூஸ் பண்றோம்னு சொன்னோம். பட் வாட் ஆர் த சொல்யூஷன் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்? ஸோ சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா the solutions are மேபி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை தான். பட் இருந்தாலும் சில ப்ராப்ளம் என்னன்னா சால்வ் பண்ணதுக்கும் நம்ம வாய்ப்பு தரோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் சால்வ் பண்ண ரெடி ஆயிடுவோம். The solutions are harmonic function. So solutions are harmonic functions. Next வந்து பாத்தீங்கன்னா the value at any point is the average of a surrounding value. அதாவது the value ஏன்னா ஸ்டடி ஸ்டேட் சொல்லிட்டோம். The value at any point is an
average value of nearby points. So that is அந்த மாதிரி தான் சொல்யூஷன் இருக்கும். There are no local extrema in them inside. அதாவது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மேக்ஸிமம் ஆர் மினிமம் இருக்காது. அதான் சொல்லியிருக்காங்க. There are no local extrema inside the domain. ஸோ அப்போ நம்ம அந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் மேக்ஸிமம் இருக்காது, மினிமம் இருக்காது. யூஸ்வலா இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுவோம்னா யூசிங் த செப்பரேஷன் ஆஃப் த வேரியபிள். ஸோ த ப்ராப்ளம்ஸ் ஆர் solved by the separation of variable. So for example நம்ம என்ன சொல்லலாம்னா Fourier series யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஜெனரல் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்வால்விங் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள். நம்ம நிறைய இதுல வந்து இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஓவரால் ஜெனரல் தியரி அபவுட் த லாப்லாஸ் ஈக்குவேஷன். நம்ம சில சொல்யூஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஈவன் நம்ம எங்க சால்வ் பண்ண போறோம்னா எலக்ட்ரோமேட்டிக் தியரியில நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் யூசிங் பேஸ்ட் ஆன் த லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ அதனால ஃபியூ எக்ஸாம்பிள் நம்ம அட் த எண்ட் ஆஃப் த செஷன்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the wave equation. ஏன்னா இப்போ இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனை பொறுத்தவரை இட்ஸ் எலிப்டிக். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுதான் நம்ம இந்த எலிப்டிக் இன்லேட்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இட்ஸ் ஸ்டடி ஸ்டேட் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the wave equation. The wave in the wave equation in general it is a hyperbolic equation. last class நம்ம டெரைவ் பண்ணோம். ஸோ அப்போ இந்த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த வேவ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குன்னா the dou square E by the dou T square equal to the C square the delta square U or the C square dou square by dou X square plus dou square by dou Y square plus dou square by dou Z square common U or we can multiply inside. இதான் பாத்தீங்கன்னா இட்ஸ் இன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த எனி வேவ். அதாவது இது வந்து என்ன வேவா இருக்குன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா இருக்கலாம் or the waves on a classical வேவ்னா the waves on a spring ஆ இருக்கலாம். any wave we can represent using the general equation. So usually இதனுடைய physical meaning என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த wave equation model the motion of the wave. என்னென்ன wave இருக்குன்னு பாத்தீங்கன்னா the vibration of a string, the vibration of a string. Next வந்து பாத்தீங்கன்னா membrane and solids. So next இதுக்குள்ள வர வைப்ரேஷன் எல்லாமே ஏன்னா நம்ம சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி வேவ் ஈக்குவேஷன் பார்ப்போம். அதுல சில ப்ராப்ளம் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் சவுண்ட் வேவ் பாத்தீங்கன்னா நம்ம எதை கொண்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இந்த வேவ் ஈக்குவேஷனை கொண்டு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the light wave in optics. அதான் நான் சொன்னேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். லைட் வேவ்னா என்னன்னா இட்ஸ் a known wavelength, அதாவது விசிபிள் வேவ்னு சொல்லுவோம். யூசுவலா லைட்னாலே என்னது விசிபிள், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வேவ்ஸ் தான் லைட் வேவ்ஸ். இன் ஜெனரல் ஆல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இங்க ஆப்டிக்ஸ்ல வந்து என்னன்னா இந்த விசிபிள் வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த வேவ்ஸையும் நம்ம எதை கொண்டு சால்வ் பண்ணோம்னா இந்த வேவ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த ஜெனரல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த எல்லா வேவ்ஸும் பாத்தீங்கன்னா we can using the wave equation we can solve any of the problem. யூசுவலா இந்த wave equation இதனுடைய சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் எங்க யூஸ் ஆகுது. இப்ப இதனுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? The solutions the solution will be the one dimensional D'Alembert solutions. அதாவது என்ன யூஸ் பண்ணோம்னா ஒன் டைமென்ஷனல் கேஸ் D'Alembert.
solutions. So in the D-Alembert-Stein solution for the one dimensional, நம்ம இது என்னன்னு பார்ப்போம். D-Alembert-Stein solutionனா, so யூஸ்வலா என்னன்னா D-Alembert-Stein solutions வந்து பாத்தீங்கன்னா we are right, அதாவது D-Alembert-Steinனாலே என்னன்னா something, suppose the solution as the f of x minus ct plus f g of x plus ct. இது வந்து பாத்தீங்கன்னா the wave traveling in the positive x-axis. இது வந்து பாத்தீங்கன்னா x plus ct-னால the wave is traveling negative x-axis. இதுதான் நம்ம பாத்தீங்கன்னா one dimensional D-Alembert-Stein solution சொல்லுவோம். இதை கொண்டு one dimensional problem solve பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the separation, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா separation of the variable with simple boundary condition. Separation of variables with a simple boundary condition. Simple boundary conditions. Next வந்து பாத்தீங்கன்னா the Fourier transform for infinite domain. So Fourier transform in infinite domain. Fourier transform யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அது சப்போஸ் infinite domains on the other, the infinitely if you are having many dimensions, the Fourier transform is best. Next வந்து பாத்தீங்கன்னா the final way of solving the numerical methods. Numerical, suppose எந்த ஒரு மெத்தடும் ஒர்க் whether D-Alembert-Stein principles, separation of variable, Fourier transform எதுவுமே ஒர்க் ஆகாத பட்சத்துல we will use the numerical methods. பட் இதுல நம்ம வேவ் ஈக்குவேஷனை பொறுத்த வரையும் நம்ம சால்வ் பண்ணும்போது the wave shape it won't change. So அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா the wave maintain their shape. So அப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன செய்யறதுன்னா அந்த வேவ் ப்ரொபகேட் ஆகும்போது அது வந்து ஷேப் சேஞ்ச் ஆகாது. So while propagating, அது ஒன்னு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து the speed determine how fast the wave is moving. The speed யூசுவலா என்ன சொல்லிக்கலாம்னா v கூட யூஸ் பண்ணிக்கலாம். The speed determine how fast the wave is moving. So determine how fast the wave is moving. So இதுதான் பாத்தீங்கன்னா in general the overview about the wave equation. Maybe நிறைய ப்ராப்ளத்தில் இன்வால்வ் பண்ணறதால நம்ம இந்த wave equation எக்ஸாம்பிள் மச் ஆஃப் டிஸ்கஸ் பண்ண போறதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the heat equations. So heat equations. The heat equations என்னன்னு பாத்தீங்கன்னா it is a first derivative of dou u by dou t, first derivative of the time on the left hand side, some diffusion constant time, the delta square u. It may be 1D or 2D or 3D equations. இது இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா the heat equation models a diffusion process. ஏன்னா யூஸ்வலாவே என்ன செய்யணும்னா சப்போஸ் ஒரு ராட் எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து நம்ம ஒரு எண்ட்ல ஹீட் பண்றோம்னா சப்போஸ் இந்த எண்ட்ல ஹீட் பண்றோம்னா the heat என்ன செய்யணும் இங்க thermal energy it will diffuse from one end through other end, either by free electrons or the phonons vibration, lattice vibration. அது ஒரு பிளேஸ்ல இருந்து இந்த hotter endல இருந்து இந்த colder end, அதாவது colder endக்கு என்ன ஆகும்னா diffuse ஆகும். So இங்க வந்து என்னன்னா there is no movement of the atoms or molecules, only the movement of the either free electron or by atomic vibration or lattice vibration. அதுதான் நம்ம என்ன சொல்லணும் diffusion process. அப்போ the heat equation diffusion process models diffusion process. Next வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த heat equation யூஸ் பண்ணுவோம்னா மெயினா the heat conduction in the solid, heat
in solids. ஏன்னா நம்ம 3 types of mode of heat transfer. அப்போ சாலிட்ஸ்ல எந்த மோடுல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா பை த ஹீட் கண்டக்ஷன். அந்த இடத்துல நம்ம இந்த ஹீட் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்யூஷன் ஆஃப் த பார்ட்டிகல். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா த கன்வெக்ஷன் ப்ராசஸ், அதாவது டிஃப்யூஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், the diffusion of particle in a fluid. ஏன்னா fluidல வந்து பாத்தீங்கன்னா heat எப்படி transfer ஆகும்னா the particle is moving from one place to another. It will carry the, suppose இது fluid ஆ இருந்தா, example இது வந்து fluid ஆ இருந்தா the particle itself it is moving from the one place to another place. இது hot end, suppose இது cold end வச்சுக்கிட்டோம்னா it will carry the heat plus one place to another place by movement of the atoms or molecule. அதுதான் நம்ம என்னன்னா diffusion of particle இல்லைன்னா அந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் கன்வெக்ஷன் ப்ராசஸ். இது வந்து 3 பேசிக் ப்ராசஸ் நான் பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the price change in the financial marketing. அங்கே இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். the price change in financial marketing. Next, the fourth place வந்து the population spread in biological model. So நம்ம population வந்து எப்படி spread ஆகுறாங்க, the population spread in biological மாடல்ஸ். இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ நமக்கு ஹீட் ஈக்குவேஷன் 1D 2Dல எப்படி எழுதுறதுன்னு நமக்கு தெரியும். இந்த டெல்டா ஸ்கொயர் ஆபரேஷன் இத வச்சாலே தெரியும். வாட் ஆர் சொல்யூஷன்ஸ் இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்யூஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா the first way separation of the variable. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேஷன். அப்புறம் 3 மெத்தடுக்குமே அந்த எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் சரி the separation of variables is a common method. அது ஒர்க் அவுட் ஆகாட்டினா அதர் மெத்தடுக்கு போகலாம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் த வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the Fourier series. ஸோ Fourier series. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் ஈக்குவேஷன் சால்வ்ட் பை த கிரீன் ஃபங்க்ஷன் மெத்தட். மேபி நம்ம என்னன்னா சில ப்ராப்ளம் கிரீன் ஃபங்க்ஷன், இந்த குவாண்டம் கேஸ்ல கிரீன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதுவுமே ஒர்க் ஆகாட்டினா ஃபைனலா நம்ம என்ன சொல்லணும் த நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். ஃபைனலா தான் நம்ம நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் போவோம். நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் நம்ம எப்படியும் இந்த அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். இந்த ஹீட் பிஹேவியர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த ஹீட் பிஹேவியர். ஸோ heat behavior எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா it is smooth over a time. So solutions are smooth over a time. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா no wave like behavior or no oscillation. இங்க வந்து ஆசிலேஷன் இருக்காது இந்த இதனுடைய சொல்யூஷன். சோ அதனால இந்த சொல்யூஷன் வந்து இட் இஸ் நாட் ஆசிலேட்டரி சொல்யூஷன். no wave like behavior. நல்ல கவனிங்க, wave like behavior எப்போ ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து என்ன ஆகும்னா இட் வில் பிரிசர்வ் த வேவ் வந்து அப்படின்னா பிரிசர்வேட்டிவ். இப்ப எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வேவ் வந்து ஓவர் டைம் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு எப்படின்னா இட் வில் பி ஸ்மூத், இட் வில் பி ஷேப் இஸ் ப்ரிசர்வ்டு. பட் இங்க அப்படி கிடையாது. இந்த வேவ் ஈக்குவேஷன் அதனுடைய பிஹேவியர் வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ அப்போ நோ வேவ் லைக் பிஹேவியர் ஆர் த நோ ஆசிலேஷன்ஸ். நோ oscillations. Next வந்து பாத்தீங்கன்னா the energy spreads வந்து பாத்தீங்கன்னா it will be uniform. The uniform எல்லா direction spread ஆகும். The energy spreads out uniformly in all directions. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன் ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய இந்த சொல்யூஷன் அந்த ஹீட் பிஹேவியர் இந்த ஹீட் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். அப்போ வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் லாப்லாஸ் வேவ் ஈக்குவேஷன் ஹீட் ஈக்குவேஷன்? ஏன்னா மெயின் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேபி 1 மார்க் நமக்கு ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு நம்ம என்ன சொல்லலாம் ஒரே ஒரு கிளாசிபிகேஷன் மட்டும் போட்டுக்கலாம். First equation, next the type of equation, next வந்து பாத்தீங்கன்னா final the key features. So first வந்து பாத்தீங்கன்னா the equation, next வந்து பாத்தீங்கன்னா the type, அது என்ன type of equation, next வந்து physical meaning.
பிசிக்கல் மீனிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ். ஸோ அதுல டைப் ஆஃப் ஈக்குவேஷன் த ஃபர்ஸ்ட் என்னன்னா த லாப்லாஸ் ஈக்குவேஷன். லாப்லாஸ் ஈக்குவேஷன்னாலே நமக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா இட் இஸ் எலிப்டிக். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம். அதனுடைய டைப் என்னன்னா எலிப்டிக்கா, ஹைப்பர்போலிக்கா, இல்ல பரபாலிக்கானா பாத்தீங்கன்னா எலிப்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் மீனிங் ஸ்டடி ஸ்டேட் பிஹேவியர், நோ டைம் டிபெண்டன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டடி ஸ்டேட் பிஹேவியர். ஏன்னா அது இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்காது, டைம் டெரிவேட்டிவ் இருக்காது, டைம் எவல்யூஷன் இருக்காது. The solution should be harmonic. Key features வந்து இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா solutions are harmonic function or harmonic. The first category. Next category பாத்தீங்கன்னா இது ஒரு இன்புட்லாம். Next the second one பாத்தீங்கன்னா it is the second one. It is wave equation. Yes. The second one, wave equation. Wave equation பொறுத்தவரை நமக்கு என்ன தெரியும்னா it is a hyperbolic equation. அதனுடைய type hyperbolic. Usual of propagation of the waves and oscillations தான் இதனுடைய physical meaning. அதாவது என்னன்னா propagation of the wave or oscillations. Next வந்து பாத்தீங்கன்னா the shape is preserved over a time. அதாவது preserve இதனுடைய key feature வந்து preserve the wave shape over a time. Wave shape over a time. Next வந்து பாத்தீங்கன்னா the last equation வந்து பாத்தீங்கன்னா the third equation. It is heat equation. Heat equation வந்து பாத்தீங்கன்னா it's a parabolic equation. Parabolic equation. Usually என்னன்னா the physical meaning என்ன diffusion and the heat conduction. Diffusion and heat conduction. இதுதான் பாத்தீங்கன்னா இதோட physical meaning. Next இது smooth out. Solution வந்து பாத்தீங்கன்னா it's smoothed out over a period of time. So இதான் மெயின் டிஃபரன்சியேஷன். அதாவது நோ ஷார்ப் ஃபீச்சர். ஸ்மூத்னா நோ ஷார்ப்னா பீக்கும் இருக்காது, ரொம்ப ஃபாலும் இருக்காது. அதான் நோ ஷார்ப். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஒரு இந்த 3 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் கேட்டாங்களே, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க் கேட்க சான்சஸ் இருக்கு. நம்மளுடைய இதை பொறுத்தவரையும், அதாவது மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் கண்டிப்பா ஒரு 1 மார்க் இதுல இருந்து கேட்க சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இதை என்னன்னா டேபிள் இருக்கலாம் மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து சில ப்ராப்ளம்ஸ், ஒரு டூ ப்ராப்ளம்ஸ் இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். பாருங்களா எக்ஸாம்பிள் என்னென்ன எப்படி கேட்பாங்க பாருங்களா. கன்சிடர் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் consider a partial differential equation so consider the partial differential equation. என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு u xx plus 2u xy plus 3u yy equal to 0. Classify the equation as elliptic, parabolic, hyperbolic. என்ன கேட்டிருக்காங்கன்னா classify the equation type. Classify the equation type. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஈக்குவேஷன் கொடுக்கல. பட் நம்ம என்ன செய்யணும், we need to compare with the standard form. என்னன்னா a uxx plus 2b uxy plus c uyy.
இது கூட கம்பேர் பண்ணலாம். So if you are comparing with this equation, நமக்கு a equal to 1, b equal to நமக்கு என்னன்னா 1 தான். ஏன்னா அங்க 2க்கு பக்கத்துல என்ன இருக்கு, 2 into 1 போலாம். இங்க 2க்கு பக்கத்துல b இருக்கு. So b equal to 1, c equal to நமக்கு என்ன கிடைச்சதுன்னா 3. அப்ப நம்ம என்ன செய்யணும், classify the equation type ன்னு கேட்டாலே we need to find the determinant, discriminant. So the discriminant என்னன்னு சொல்லணும், the d equal to the b square minus ac. அப்போ d equal to b square என்னன்னு பாத்தீங்கன்னா it is 1 square, the a is 1, c is 3. அப்ப நமக்கு என்ன வரும்னா 1 minus 3 equal to minus 2, it is less than 0. அப்பனா less than 0 என்னன்னு சொல்லணும்னா it is கண்ணு மூடிட்டு என்ன சொல்லலாம், the given equation is elliptic equation. That is a solution. The type of equation, given equation is an elliptic equations. So that is a first example. ஏன்னா நமக்கு greater than 0 வந்தா என்னன்னு சொல்லுவோம்னா hyperbolic. நல்லா கவனிங்க, திரும்ப கூட ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அதாவது the discriminant greater than 0 இருந்தா அது வந்து என்னன்னா hyperbolic. d less than 0 வந்தா அது வந்து என்னன்னா elliptic. அதே discriminant equal to 0 வந்தா அது வந்து என்னன்னா parabolic. சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாப்லாஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். எப்படி அதை சால்வ் பண்ணது, செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா, the function satisfy the Laplace equation, the function the u of x comma y satisfy Laplace equations என்னன்னு பாத்தீங்கன்னா dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0. ஒரு 2 dimensional Laplace equation. அவங்க என்ன கொடுத்துக்கிட்டாங்கன்னா boundary condition கொடுத்துட்டாங்க. If the boundary conditions are u of 0 comma y equal to 0, next u of l comma y equal to 0, next boundary condition. It's two, அதாவது லாப்லாஸ்னாலே there are இங்க 2 dimensional problem. என்னுடைய வந்து x axis, the y axis. அப்போ இது x equal to 0 என்ன, x equal to l என்ன. அதே மாதிரி இங்க வந்து y0 என்ன, y equal to some h ஒரு ரெக்டாங்குலர் ரீஜியன்ல. சோ அப்பனா எனக்கு மொத்தம் 4 பவுண்டரி இருக்கு. ஒன்னு x equal to 0, x equal to l, y equal to 0, y equal to h. அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் நான் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா y. So u of x, 0, that is a y equal to 0. அந்த பவுண்டரி கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா it will be 0. next u of like x comma h, y equal to h. என்னன்னா கொடுத்துட்டாங்கன்னா the function f of x. Find the general solution using separation of variable. Find the general solution using separation of variables. இப்போ அதுதான் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம், பட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம் the solution. The solution எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் if you are writing the u of x comma y, the general solution எனக்கு என்னன்னு தெரியாது, but I can define it is product of 2 x comma x, y comma y. இதுதான் பாத்தீங்கன்னா the separation of the variable. இப்போ 3 dimensional equation ஆனா it's a product of 3 solution. எனக்கு x of x என்னன்னு தெரியாது, y of y என்னன்னு தெரியாது, but it's product. Just we assumed
It is a product of the two. இப்போ என்ன செய்யலாம், we can substitute in the Laplace equation. இப்போ நம்ம substitute பண்ணா என்ன வரும்னா, dou square by dou x square e of x, the solution capital X capital Y plus dou square by dou y square e of x capital Y equal to 0. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த dou square by dou x square x மேல மட்டும் தான் ஆபரேட் ஆகும். ஏன்னா இதை பொறுத்தவரை y is constant. அதே மாதிரி dou square by dou y square it will act on y only. அப்ப நமக்கு என்ன வரும்னா, x double prime the y dou square by dou y square x y double prime. அந்த அதாவது இங்க வந்து என்ன சொல்றேன்னா, the y double primeங்கிறது dou square y by dou y square. அதே மாதிரி x double prime na it's second order derivative, the partial derivative acting on x only with respect to x. So y இங்க வந்து first termல y is constant, second termல x is constant. Okay, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, we can divide this whole equation by capital X capital Y. டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா, x prime y first term டிவைட் பண்ணுங்க x comma y. So x comma y second term டிவைட் பண்ணுங்க x y prime x comma y equal to 0. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா, இந்த y க்கு y இங்க கேன்சல் பண்ணலாம், x க்கு x இங்க கேன்சல் பண்ணலாம். நமக்கு x double prime divided by x plus y double prime divided by y equal to 0. இப்ப பாருங்களா, it is only dependent, the first term only x variable, the second term only the y variable, but it's still second order. அப்ப நம்ம என்ன செய்யலாம், we can take this is equal to one constant lambda, this is equal to another constant minus lambda. இப்ப இது ரெண்டு sum பண்ணா it will be equal to 0. So அப்போ நம்ம என்னன்னா, left hand side the first term that will be equal to some constant, maybe அத கூட நம்ம என்ன செய்யலாம்னா minus lambda வச்சுக்கலாம், இது plus lambda வச்சுக்கலாம். So this is the LHS terms variable are separated such that the x double prime x na that will be equal to the constant lambda. அதே மாதிரி y double prime y that will be the solution or the term that will be equal to another constant. அப்ப நம்ம sum of these two right hand side equal to 0 கரெக்ட்டா வந்துருச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு right hand side 0 வேணும். வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டதால we can put the constant in the ரெண்டும் தனித்தனியா. So அப்ப நம்ம we can take the first x equations. So solve for the x. First என்னன்னா, solve for the capital X. நமக்கு என்ன இருக்குன்னா, the x double prime x equal to minus lambda or the x prime equal to minus lambda time x in the x அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ராடக்ட் ஆயிடும், or x double prime plus lambda x அந்த மைனஸ் left hand side கொண்டு plus lambda x. This is already we know. We can set the auxiliary equation. So auxiliary equation என்ன வரும்னா, நம்ம செட் பண்ணும்போது the auxiliary equation என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, it will be equal to நம்ம the second derivative on the m square plus first order derivative எதுவும் இல்ல, final constant lambda equal to 0 or m equal to m square equal to minus lambda or m equal to square root of lambda. ரெண்டு பக்கமும் square root எடுத்தீங்கன்னா, இப்போ square root of i minus வந்தாலே i square, இது வந்து எப்படி எழுதலாம்னா square root of I square lambda or the m equal to plus or minus I வெளியில எடுத்தலாம் square root of lambda. இந்த மாதிரி imaginary auxiliary equation imaginary வந்தாலே the general solution நமக்கு என்னன்னா, suppose if you have the complex alpha plus I beta ஒரு complex number இருந்துச்சுன்னா, the general solution இங்க வந்து என்னன்னா, the x of x equal to e to the power the real part of x some constant, suppose a sin the imaginary part of x plus b the cos
the imaginary part of x. இதான் நமக்கு என்னன்னா the solution part, அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா அண்ட் பீட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா m இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப ஆல்பா இங்க வந்து எதுவுமே ரியல் பார்ட் இல்ல, 0. இமேஜினரி பார்ட் பீட்டா என்ன இருக்குன்னா இட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா, அந்த ஐக்கு பக்கத்தால. அப்போ the general solution therefore that the x of x equal to e to the power alpha x, alpha 0, அதனால e to the power 0 into x a cos or a sin or cos, maybe நான் இங்க என்ன எழுதுனா sin எழுதிருக்கேன். so a sin beta x, அப்பனா beta வந்து square root of lambda plus b cos beta x. beta x வந்து பாத்தீங்கன்னா it's square root of lambda x. So அப்ப e power 0x it will be 1. So x of x equal to என்ன வரும்னா a sin square root of lambda x plus b cos square root of lambda x. This is our general solution. But நம்ம என்ன செய்யணும், we can apply the boundary condition. நமக்கு already boundary condition தெரியும். This is we can take the solution. Maybe you can take the equation number 2. நமக்கு solution என்னன்னா boundary conditions, அதாவது u of 0, y equal to 0. So இந்த boundary condition first apply பண்ணலாம். மீனிங் என்னன்னா, நம்ம u of 0, y என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா x of x, x வந்து இங்க 0, y of y, ஏன்னா it's product of x and y ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா the general solution u, the equation number 1ல என்ன எடுத்துக்கிட்டோம்னா it's product of x and y. So அதனால அந்த u of x இருக்கிற இடத்துல 0 போட்டா x of x and then y of y, இந்த வேல்யூ 0. மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம y எதுவும் நம்ம irrelevant, நம்ம அதை பார்த்துடலாம், அதை விட்டுடலாம். சோ அது வந்து என்னன்னா ரைட் ஹேண்ட் சைட் போனா it will be 0 divided by anything 0. அப்ப x of x 0, x 0 equal to 0. This is the first boundary condition. So இப்போ இதை அப்ளை பண்ணலாம். இந்த boundary condition அப்ளை பண்ணா x எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடுங்க, அந்த small x. So அப்போ x of 0 a sin square root of lambda into 0 b cos square root of lambda into 0. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா x of 0, இங்க sin of lambda times 0 it's 0, sin 0 0, அப்ப a times 0 plus b lambda square root of lambda times 0 0, cos 0 it will be 1. அப்ப நமக்கு வந்து என்ன வருதுன்னா x of 0 it will be 0. அப்ப left hand side it will, the boundary condition says it is 0. அப்பனா a times 0 it will be 0. அப்பனா 1 time b it is 0. அப்பனா 1 time b it is 1. இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன கிடைக்கும்னா left hand side 0, right hand side b. அப்போ the first constant b goes to 0. So b goes to 0. That's it. First கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ next boundary condition யூஸ் பண்ணலாம். Next boundary condition என்ன கொடுத்திருக்காங்கன்னா the u of the, இங்க பாருங்க மொத்தம் 4 boundary condition, u of l, y equal to 0. இந்த boundary condition யூஸ் பண்ணலாம். First boundary condition யூஸ் பண்ணிச்சு. So அந்த boundary condition தான் x equal to l, y பத்தி இப்ப நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தரல, அப்பனா x of l, y பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் தரல, this is equal to 0. So meaning என்னன்னா இந்த y of y நமக்கு irrelevant, அதனால அந்த 0 divided by that value it will be 0. meaning என்னன்னா the x of at x equal to l, that it will be 0. So அப்போ இப்ப நம்ம அதையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட் பண்ணனா என்ன வரும்னா, எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் l சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு small x l, ரைட் ஹேண்ட் சைடு a sin of square root of x, இங்க square root of lambda small x, அது வந்து l ன்னு வச்சுக்கிறோம், பிளஸ் b. எனக்கு ஆல்ரெடி b என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா it is 0. அதனால நான் என்ன செய்யலன்னா இந்த நெக்ஸ்ட் டேர்ம் the whole term is 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா this result it is nothing but it is 0. ஆனா x of l இது வந்து பாத்தீங்கன்னா left hand side 0. So sin of square root of lambda time l. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆல்ரெடி b வந்து 0 ன்னு சொல்லிட்டோம். அப்போ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா a sin of square root of lambda times l equal to 0. அப்போ ஒண்ணு a 0வா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா sin square root of l 0வா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ either, ஏன்னா இங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடு 0வா இருக்கிறதால ஒண்ணு a 0வா இருக்கணும், இல்லன்னா sin square root of l. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் த 0 with any number is 0. ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும்ல. ஆல்ரெடி நான் என்ன வச்சுக்கிட்டேன்னா b 0ன்னு சொல்லிட்டேன்.
So already B0. அப்பனா நான் என்ன சொல்ல முடியாதுன்னா ஏவும் ஜீரோன்னு சொல்ல முடியாது. ஏ should not be zero. ஏன்னா எனக்கு சொல்யூஷன் தேவை. நான் ஏவும் ஜீரோன்னு சொல்லிட்டேன்னா பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி பி ஜீரோ ஆயிடுச்சு. ஏவும் ஜீரோ ஆனா இது எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோ, எக்ஸ் ஆஃப் ஜீரோ இருந்தா யூ ஜீரோ. அதனால நான் ஏ ஜீரோன்னு சொல்ல முடியாது. ஏ should not be equal to ஜீரோ. அப்ப எதுதான் ஜீரோவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்ல ஏ கூட இருக்க அந்த சைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா எல் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா எல்லுக்கு என்னென்ன வேல்யூ போட்டா ஜீரோ வரும்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி த ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா எல்லுக்கு ஜீரோ போடலாம், இல்லைன்னா பை போடலாம், இல்லைன்னா 2π போடலாம், இல்லைன்னா 3π போடலாம், எக்ஸெட்ரா. ஆர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா எல் என்ன போடலாம்னா இன் ஜெனரலா nπ. இங்க வந்து பாத்தீங்கன்னா n from 0, 1, 2, 3, 4, etc. ஏன்னா sin 0, 0. அப்ப நமக்கு என்ன வரும்னா the square root of lambda equal to nπ/L or lambda ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் க்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா it is n square pi square the L square. So this is right. So அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா the square root of lambda equal to nπ/L, lambda equal to n square pi square x square. அப்ப நம்ம என்னன்னா x of x சொல்யூஷன் கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சாச்சு. நம்ம x of x என்ன சொன்னோம்னா a sin square root of lambda into x plus b cos square root of lambda into x. b வந்து 0 ன்னு சொல்லிட்டோம், a வந்து நான் ஜீரோ, square root of lambda என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. therefore x of x equal to a sin, நல்லா கவனிங்க, இந்த square root of lambda வந்து இங்க என்ன கிடைச்சதுன்னா it is nπ/L into x. But இங்க n can be anything. அப்ப we need to add the summation. In general it can be anything. n goes to from maybe 0 வந்து நம்ம allowed value கிடையாது, but 0வும் mathematically acceptable but physically not acceptable. இப்ப நான் n சொல்லவல்ல, அதுக்கு போவேனா it is 1 to infinity. ஏன்னா n 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அதை நம்ம இங்க ப்ரூவ் பண்ணோம். So this is the general solution for x of x. We can take this equation number 3. Now we need to solve for y. So the next one, solve for y of y. நமக்கு அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதலாம். நமக்கு என்ன இருக்குன்னா the y of y by y equal to நம்ம என்ன எடுத்துக்கலாம் plus lambda. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன வருதுன்னா the y of y equal to lambda times y. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த lambda y கொண்டு வந்தோம்னா minus y of y minus lambda y equal to 0. I think it is right. Yeah. அப்போ நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா in general, so நம்ம auxiliary equation எழுதுனா the auxiliary equation the secondary derivative இருக்கிறத எடுத்து m ஸ்கொயர் போட்டுருங்க மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எதுவும் இல்லை, இந்த y க்கு பக்கத்துல lambda இருக்கு. அப்போ m ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் லாம்டா. அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா m ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா இட் வில் பி லைக் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா. இங்க எந்த ஒரு மைனஸ் சைன் இல்லை, இமேஜினரி கிடையாது, ஒன்லி இட் வில் பி ரியல். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா it will be nπ/L. so m can be plus or minus nπ/L. it's real. so ரெண்டு ரியல், ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். அந்த மாதிரி வந்தா நமக்கு சொல்யூஷன் என்னன்னா the general solution is the general solution is நமக்கு என்ன வரும்னா the y of y equal to some constant, maybe that will be different from the a and b, c exponential of m1x. இங்க வந்து ஆக்சுவலா m1ங்கிறது பிளஸ் வச்சுக்கலாம். so nπ/L x plus another constant d exponential of minus m2x. m2 வந்து minus minus nπ/L x. this is a general solution. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா we can use the boundary conditions. so boundary conditions இங்க என்ன இருக்குன்னா the first boundary conditions இங்க வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம். u of
the x comma 0 equal to 0. Meaning என்னன்னா x அப்படி இருக்கு. ஏன்னா u of xy comma is a product of x and y. இங்க y இருக்கிற இடத்த 0 equal to 0. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா x is irrelevant. அது வந்து 0 divided by x of x, it will be 0. So the boundary y at x equal to 0, that will be 0. This is the boundary condition we can apply here. அப்ப அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா, அப்ளை பண்ணுங்க இந்த சொல்யூஷன்ல. மேபி நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்பர் எஸ் 3 எடுத்தாச்சு, 4 இது வந்து 4 எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்ல நமக்கு என்னன்னா y ஸ்மால் y 0 எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போ 0 பண்ணுங்க. ஸோ சாரி, இங்க x சொல்யூஷன் மேலே இருக்கேன், தட் இஸ் ராங். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா the independent variable is ஸ்மால் y, அதனால இங்கேயும் y தான் வரணும், இங்கதான் y தான் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ஏன்னா இங்க y of y. ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்னா y எங்கெங்கெல்லாம் y இருக்கோ அங்க 0 போடுங்க. ஸோ n pi pi l y0 plus d exponential of minus n pi pi l y0. அப்ப நான் exponential of 0, exponential of minus 0 at 0, anything power 0 is 1. So இந்த y of 0 that will be equal to 0. அந்த இதுவும் தெரியும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, in general the y of 0 equal to 0, meaning என்னன்னா the exponential of 0 1 plus d exponential of 0 is 1, that will be equal to 0, or c equal to minus 2. So that is from the first boundary conditions. அப்ப நமக்கு என்ன வரும்னா the y of y equal to நமக்கு c exponential of n pi pi l x plus d exponential of minus n pi pi l n minus n pi pi l into y. அப்ப c equal to minus d ன்னு சொல்லிடுச்சு. அப்ப d equal to minus. இது வந்து என்னன்னா இந்த d equal to minus c ன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க c exponential of n pi pi l y minus c exponential of minus n pi pi l y. இங்க என்ன d க்கு பதிலா minus c போட்டேன். அப்போ y of y காமனா நம்ம என்ன எடுத்துக்கலாம், c வெளியில எடுத்தோம்னா உள்ளார என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா the exponential of n pi pi y by l minus exponential of minus n pi pi l by y. So இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹைப்பர்போலிக். ஏன்னா நம்ம யூஸ்வலா சைன் ஹைப்பர்போலிக் என்ன சொல்லுவோம்னா, இங்க எழுதிக்கீங்க sin hyperbolic theta equal to exponential of I, not I. ஹைப்பர்போலிக்னால I வரக்கூடாது. So exponential of theta minus exponential of minus theta by 2. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலிக். அங்க தீட்டாங்கிற இடத்த என்ன உட்கார்ந்து இருக்குன்னா it is n pi pi l y. அப்போ இங்க 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா it is 2 sin. அப்போ இங்க வந்து இந்த வேல்யூ என்னன்னா 2 sin hyperbolic வரும். Therefore the y of y equal to c 2 முன்னாடி போட்டுக்கலாம் sin the hyperbolic n pi pi l y. So this is a general solution. இத வந்து பாத்தீங்கன்னா we can write it as like a summation. இப்போ வந்து பாத்தீங்கன்னா in general, therefore thus the solution, the u of x comma y நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா it's a product of ஏன்னா separation of variable ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி x of x the y of y ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப நமக்கு என்னன்னா u of x comma y that will be equal to x of x நம்ம என்னன்னு சொல்றோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கோங்க. So பாத்தீங்கன்னா 3ல இருந்து நமக்கு summation n goes to 1 to infinity x of x, summation n goes to 1 to infinity sum a time sin of like n pi pi l x. Next வந்து பாத்தீங்கன்னா y of y வந்து பாத்தீங்கன்னா it's sin hyperbolic. அது c time some sin hyperbolic n pi pi l into y. இது ஜெனரலா என்னன்னா இங்க ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, இங்க சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. இது இப்போ n டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால நாம இன் ஜெனரலா என்ன சொல்லிக்கலாம்னா the summation over n goes to 1 to infinity the constant என்ன வச்சுக்கலாம்னா it will be cn sin of n pi pi l x sin hyperbolic of n pi pi l y. This cn is nothing but
A times C. And the product of the two constants, we are calling it's a new constant Cn. It is depend on the n அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு லாஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது this is our in general for the final result. This is right. The solution for the given equation. But இன்னும் லாஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணல. அப்போ லாஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா the u of x, h equal to some function f of x. அப்ப என்ன வரும்னா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு எங்கெங்கெல்லாம் y இருக்கோ அங்க h சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த u of x, y. So therefore summation n goes to 1 infinity some cn sin of என்னன்னா n by x next sin hyperbolic of n pi l y என்கிற இடத்துல h போட்டுக்கிட்டோம். This will be equal to இந்த பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ண பிறகு இந்த வேல்யூ equal to f of x. இத வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க எடுத்த பவுண்டரி கண்டிஷன் வந்து நமக்கு சொல்றாங்க. அதாவது y க்கு அந்த u of x, y h the value will be equal to new function. It's f of x. So அப்பனா நம்ம f of x நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா the f of x will be equal to some constant. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா இது cn, இது வந்து sin h n pi l into h. இது பவுண்டரி. சோ அப்பனா இது ரெண்டு பாத்தீங்கன்னா it is new constant. அது வந்து என்னன்னு சொல்லலாம் something dn. So summation over n goes to 1 to infinity. அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்னா it will be dn equal to sin of n pi x by l equal to f of x. அதாவது இங்க here dn is some other constant that represents cn sin hyperbolic n pi h by l. அது வந்து ஒரு நியூ கான்ஸ்டன்ட்ங்கறதால this will be equal to this value. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன கிடைச்சிரும்னு கேட்டிங்கன்னா the cn. Therefore the cn equal to dn by sin hyperbolic n pi h by l. So this is a cn. Therefore cn இப்ப தெரிஞ்சிச்சு value of cn. அப்ப நமக்கு என்ன வரும்னா the general solution the u of x, y எல்லா பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம். Therefore the general solution is u of x, y equal to summation over n goes to 1 to infinity. என்ன வரும்னு கேட்டீங்கன்னா it will be cn. அதனுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்னா bn sin of the hyperbolic n pi h by l. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இது cn ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா sin n pi x by l. நெக்ஸ்ட் sin hyperbolic n pi l by y. This is the general solution for the given different Laplace equation. So இது இந்த மாதிரி தான் நம்ம என்னன்னா separation of variable யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் we can find the any equation solution. This is generalization method. Next நான் என்ன செய்யறேன்னா D'Alembert formula யூஸ் பண்ணி ஒரு one dimensional equation சால்வ் பண்ணிருக்கேன். மேபி அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்க நைட் ஷேர் பண்ணிடுறேன். few example problem கொடுத்திருக்கேன். அதுக்கு சொல்யூஷனோட நான் என்ன செய்யணும் உங்களுக்கு நீங்க நைட் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. I think I want to stop here. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன் அரௌண்ட் ஒரு 10 மணிக்கு வச்சிருக்கேன். ஸோ 10 மணிக்கு நீங்க கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். பிஃபோர் த டெஸ்ட் நான் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். நீங்க டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அது ஒரு முடிஞ்ச அளவு மினிமம் 10 மேக்ஸிமம் 20 பிளான் பண்ணிருக்கேன். எவ்வளவு கொடுக்குறதுன்னு தெரியல. எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் டைப் கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதையும் சால்வ் பண்ணி மேபி நீங்க என்னன்னா 2 days டைம் எடுப்பீங்க. அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் என்ன 1 day அந்த 12 hours குள்ளார நைட்டுக்குள்ளார சப்மிட் பண்ணும். சப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து என்னன்னா நீங்க வந்து மண்டே ஈவினிங் வரையும் டைம் எடுத்துக்கோங்க. சொல்யூஷன் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு அதாவது கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் தந்துடுறேன். ஸோ அதுல வந்து ஒன்லி 5 to 6 ப்ராப்ளம் தான் கொடுப்பேன். ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் தர மாட்டேன். ட்ரை பண்ணுங்க. எப்படி போட்டையும் பார்க்கலாம். நான் ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஹியர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம்.
ராஜேஷ்? எதுவும் டவுட் இல்லைண்ணா. சாரி சரி, ஓகே ராஜேஷ், ஓகே 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 லட்சுமி சரி ஓகே. நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஷார்ப்பா இது ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளான் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சீக்கிரமா போட்டுங்க. வேற ஒரு கிளாஸ் 8:30 இருக்கிறதால உங்களுக்கு இதை போட்டுட்டேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே தேங்க்ஸ் ராஜேஷ், தேங்க்யூ. தேங்க்ஸ்.